ஹாய் மை ஃபேமிலி, நான் தான் உங்கள் விஜி மீனு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எதனால் பிரியாணி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்மஸ். ஸோ அதனால தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். ஏன்னா எல்லா வீட்லேயும் பிரியாணி இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இல்லைலாம் எப்படி? ஸோ அதனால தான் பிரியாணிக்கு தேவையான எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ கொஞ்சம் பொருள் தான் வீட்டில் இருந்தது, கொஞ்சம் பொருள் வீட்டில் இல்லை. அதனால நான் எங்கள் ஹஸ்பண்ட் கிரேஸில் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் அங்கே போயிட்டு கால் பண்ணாங்க, என்னென்ன பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு. நான் இந்த பொருளை இல்லைன்னு சொன்னேன். அவங்களும் கரெக்டாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியும் புதினாவும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா கொத்தமல்லியும் புதினாவையும் கட் பண்ணி அதை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசியும் எவ்வளோ தேவையோ அதுக்காக நான் எடுத்து அதையும் ஊற வச்சுட்டேன். அப்புறம் சிக்கனும் வாங்கி வச்சுருந்தாங்க. சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உப்பு, தயிர், மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் வச்சுட்டேன். ஸோ வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு மசாலா எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம அப்போ தான் கரெக்டாக செய்வோம். நான் எவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பொருளை போடாமல். ஸோ இந்த டைம் நம்ம கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ பிரியாணி ரெடியாகும் சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சமாதானப்படுத்திட்டு நம்மளும் பிரியாணி செய்ய ரெடி பண்ணிட்டோம். நான் எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எண்ணெயும் அப்புறம் நெய்யும் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்குவேன். வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த பார்த்திங்களா சிக்கனை, அதை அள்ளி போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்குவேன். வதக்குன அப்புறம் தான் நான் மசாலா எல்லாம் போடுவேன். காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுப்போம். கொஞ்ச நேரம் சிக்கன் வேக விடுவேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து நல்லா வதக்குவோம். அது கொஞ்ச நேரம் சிக்கனை நல்லா வேக விடுவேன். சிக்கன் ஆல்ரெடி தண்ணி இருக்கும், நம்ம தண்ணி ஊற்ற தேக்கலாம். ஸோ அது கொஞ்ச நேரம் வேகட்டும்னு சொல்லிட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நம்ம எவ்வளோ அரிசி போட்டோமோ அந்த அரிசிக்கு டபுள் மடங்கு நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அரிசி 2.5 கப்பு எடுத்திருந்தேன். ஸோ நான் 4 கப்பு தான் தண்ணி ஊற்றினேன். எதுக்காக 4 கப்பு ஊற்றினேன் பார்த்தீங்கன்னா, அது பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் நான் 4 கப்பு தான் ஊற்றினேன். ஸோ எனக்கு கரெக்டாக பிரியாணி வந்திருந்தது. ஸோ அது நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் அரிசி போட ஆரம்பித்தேன். அரிசி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் தான் நான் தம் போட ஆரம்பித்தேன். தம் நான் எப்படி போடுவேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கீழே தோசைக்கல் வைக்க மாட்டேன். அப்படியே சிம்மில் வச்சுட்டு மூடிட்டு அது மேலே தண்ணி ஒரு குண்டானில் ஃபுல்லாக தண்ணி வச்சு மூடி வச்சுருவோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரியாணி செய்வோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் கரெக்டாக பிரியாணி செஞ்சுருக்கேன்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்.
ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து பிரியாணி கரெக்டாக பண்ணியிருக்கேனான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தம் போட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உண்மையாக பிரியாணி சூப்பராக வந்துருந்துச்சு. ரைஸ்லாம் உடையவே இல்லை, சிக்கனும் நல்லா வெந்துருந்துச்சு. அப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் பிரியாணி எடுத்துகிட்டு ஹாலில் கொண்டு போய் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது கூட வந்து நான் முட்டையும் ரைத்தாவும் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ வந்து எல்லாருக்கும் வந்து பசி எடுத்துக்கிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து பொறுக்க மாட்டாங்க யாரும் சொல்லிட்டு நானும் பிரியாணி வந்து போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நாங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி பண்ணாலோ இல்லை வந்து எந்த ஃபுட்டு ரெடி பண்ணாலும் பார்த்திங்கன்னா ஹாலில் கொண்டாந்து வச்சுருவோம். ஸோ நாங்கள் எல்லாம் கும்பலாக உட்காந்து தான் சாப்பிடுவோம். அந்த ஹேபிட் எங்களுக்கு இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது இப்படி சாப்பிட்டீங்களா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு யாருக்கு கொடுத்தப்பண்ணா எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் கொடுத்தேன். சாப்பிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. எங்கள் அக்கா பையனும் சித்தி செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பிரியாணி வந்து 1/2 kg சிக்கனு 1/2 கிலோ தான் அரிசி போட்டேன். ஸோ உண்மையாகவே பிரியாணி எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் வந்து எப்பயுமே குண்டானில் தான் பிரியாணி செய்வேன். பிரியாணி குண்டானில் நான் குக்கரில் வைக்க மாட்டேன் மோஸ்ட்லி. எனக்கு குக்கரில் வச்சா வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது. எனக்கு வந்து இதில் தான் வந்து தண்ணி கரெக்டாக வைக்க தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் செய்வேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.